வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, கிரி ட்ரேடிங் பள்ளிக்கரணைக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்க பூஜா ஐட்டம்ஸ், டெம்பிள் நீட்ஸு, டெக்டைல்ஸு இதெல்லாமே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சுவாமி ஃபோட்டோஸ் எல்லாமே தான் பார்த்துட்ருக்கோம். கிருஷ்ணர், ஆண்டாள், சிவன், முருகர், இந்த மாதிரி காமாட்சி அம்மன் சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்ததுங்க. அதுக்கப்புறமா இங்கே ஒரு நடராஜர் சிலை இருந்தது. ஒரு முருகர் நின்ற கோலத்தில் இருந்தாருங்க. இங்கே ஒரு பெரிய புத்தகம் வச்சுருந்தாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா விநாயகர் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய டெக்டைல்ஸ், அதாவது நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாமே இந்த இடத்துல இருந்துச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்ருதி பெட்டி பெரிய சைஸில், சின்ன சைஸ்லன்னு சொல்லிட்டு அதெல்லாமே இருந்துச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வஸ்திரங்கள், சுவாமிக்கு அணியும் வஸ்திரங்கள், நம்ம யூஸ் பண்ணுற சாரீஸு, அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருந்துச்சுங்க. அதே மாதிரி டான்ஸிங் புக்ஸு, அப்புறம் மியூசிக் புக்ஸுன்னு சொல்லிட்டு அது எக்கச்சக்கமாக இருக்குங்க. அதே மாதிரி வேஷ்டிகள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பஞ்சகர்ஜம், அதாவது ரெடிமேட் பஞ்சகர்ஜம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. டான்ஸிங் புக்ஸு, மியூசிக் புக்ஸு, அதுக்கப்புறம் பெட்ஷீட்ஸு, அப்புறம் சிவன் ட்ரெஸ்ஸு, அங்க வஸ்திரம், அப்புறம் நிறைய கைத்தறி டவல்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த டான்ஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, டான்ஸிங் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் வேட்டிலேயே கூட நிறைய, அதாவது கரை வச்சது, சின்ன கரை, பெரிய கரை, அந்த மாதிரி வச்ச மாதிரி எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி அம்மனுக்கு சாத்துகிற சாரீஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் சாஃப்ட் சில்க்கு, காட்டனு, கரிஷ்மா சாரீ, அப்புறம் அம்மனுக்கு சாத்துறது, அதே மாதிரி நவராத்திரிக்கு வரவங்களுக்கு வச்சு கொடுக்குற மாதிரின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டி சாரீஸுமே இருக்குங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த வேஷ்டியில் மயில் கண்ணு வேஷ்டின்னு சொல்கிறாங்க. சின்ன பார்ட்ரு வச்சது, பெரிய பார்ட்ரு வச்சது, அதுக்கப்புறம் கலராக, அதாவது காவி கலரு, ப்ளூவு, அப்புறம் மஞ்சள் கலரு, பிளாக்கு, ஆரஞ்சு, மெரூனுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேஷ்டி எல்லாமே இருக்குது. அப்புறம் 4 முழ வேஷ்டி, அந்த மாதிரி வேஷ்டி 8 முழம் அதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாமே இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே புக்ஸ் கலெக்ஷன்ஸ் தான். புக்ஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸும் இருக்குது, நம்ம பெரியவங்க படிக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் புக்ஸுமே இருக்குது. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அவங்களே சொல்ல போகிறாங்க, நீங்கள் கேளுங்க. சரி, அதே மாதிரி போர்டு தான் இது. திருமலை டிக்கெட் இப்போ ஆக்சுவலி மேனேஜ்மெண்ட் இது பண்ற பாத்தீங்களா, பிசினஸ் இது கார்டு மாதிரி இருக்கும். அந்த ட்ராக்குக்கு போயிட்டு என்ன இதுவோ அதை காமிச்சோன்னா அந்த பேரை நம்ம படிச்சு சொன்னோன்னா அந்த அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கேம் மாதிரி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம திருப்பதியோட ஃபுல் டீடைல்டும் ஸ்டோரியா பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஓ, இப்போ டயட்ஸ் போட்டோன்னா இந்த டயட்ஸ்ல 15 போட்டோன்னா 15ல இந்த இதுல என்ன இருக்கு, இங்க வந்திருக்கோம், ரீச் ஆயிருக்கோம் மாதிரி क्वेश्चंस இருக்கும். அது மைண்டுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம கதையா சொல்றதோட இந்த மாதிரி கேம் மூலமா சொன்னா அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுவும் சில்ட்ரன்ஸோட தான் ஃபுல்லா. சில்ட்ரன்ஸ் விக்ரமாதித்தன் கதைகள், இதோபதேசா, பஞ்சதந்திர கதைகள், ஃபேமஸ் 5, அது மாதிரி நிறைய சில்ட்ரன் ஸ்டோரிஸ், சில்ட்ரன்ஸோட புராணங்கள், என்சிக்ளோபீடியா புராணங்கள் மாதிரி, பகவத்கீதை, கிருஷ்ணரை பற்றி, பஞ்சதந்திரா பற்றி, லிட்டில் ஆண்டாள், டூ ப்ராமிஸ் அண்ட் எவில் பாயிண்ட். இது ராமா சீரீஸ்ன்னு பார்த்தோன்னா 4 இது இருக்கும். அதே மாதிரி கிருஷ்ணா சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா லிட்டில் ஏஞ்சல் ஆண்டாள். அப்போ கணேஷா சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 இது இருக்குது. கணேஷா இது மாம்பழத்துக்கோசரம் அந்த போய் ரேஸ் பண்ண, அது மாதிரி கஜேந்திர மோக்ஷம், நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பகவத்கீதா, சில்ட்ரன்ஸோட ஆக்டிவிட்டிஸ் புக்ஸும் இருக்கு. ஆக்டிவிட்டிஸ், அந்த டேபிள்ஸ், அந்த இது கலரிங்கு, காப்பி ரைட்டிங்கு, அந்த மாதிரியோட புக்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஏஜ் தகுந்த மாதிரியோட புக்ஸ் எல்லாமே அவரோட இருக்கு. அதே மாதிரி மகாபாரதம், ராமாயணம், திருமந்திரம், பகவத்கீதா, பெரியவங்க படிக்கிறது, சில்ட்ரன்ஸோட வால்மீகி ராமாயணம், சில்ட்ரன்ஸோட அமர்ச்சித்ராலேயே கொடுத்துருக்கா. அவளோட இதில் மகாபாரத ராமாயணம்லாம் அவளோட இது கொடுத்துருக்கா. மகாபாரதம் எல்லாமே எல்லா கடவுளோட சோஸ்திரங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விரத பூஜா விதானம், விரத பூஜா இது, அஷ்டோத்தர சதநாமாவளி, சகல தேவதா சோஸ்திரமாலா, அதே மாதிரி சின்ன பேக்கேஜ் சைஸ் புக்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸோட இது இருக்குது, சின்னதாக.
ஒவ்வொரு பூஜைக்கு ஃபெஸ்டிவல் தகுந்த மாதிரி ஒரு பூஜைகள் புக்கு கிரியோட ப்ராடக்ட். இந்த சைட்லேயும் இருக்குது அஸ்ட்ராலஜி புக்ஸ் எல்லாமே. இந்த லைன் ஒரு 4 லைன் ஃபுல்லாகவே அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா நியூமராலஜி, பால்கஸ்டி, கைரேகை, அதுக்கப்புறம் வாஸ்து, இதெல்லாம் அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி இருக்கும். கனவு பலன்கள் அந்த மாதிரி. இதெல்லாம் எல்லாமே நாவல், ஹிஸ்டாரிக்கல் நாவல், அது சரித்திர நாவல். இதில் எக்ஸாம்பிள் பார்த்தா பொன்னியின் செல்வன், சிவகாமி சபதம், பார்த்திபன் கனவு, பாலகுமாரன் நாவல், இந்திரா சௌந்தரராஜன் நாவல், அதுக்கப்புறம் லக்ஷ்மி நாவல், சுஜாதா நாவல், அது மாதிரி நாவல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே தமிழ் நாவல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிலாசபியில் பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி ஆட்டோகிராஃபி, யோகின் சுயசரிதம், அவளோட இதெல்லாம் இருக்குது. கண்ணதாசனோடது இருக்குது. இது வந்து வேதங்களை பற்றி தமிழில் வேதங்கள் கொடுத்துருக்கா. 4 வேதம் இருக்குது. ரிக்கு, எஜு, சாமம், அதனோட வேதம். அந்த வேதங்களுக்குடைய மந்திரங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்கா தமிழில். இது சோஸ்திர புக், எல்லாமே சோஸ்திர புக். அது இது வந்து ஒவ்வொரு செக்ஷனாக பிரிச்சிருக்கோம். தெலுங்குன்னா தெலுங்கு புக்ஸோட கலெக்ஷன்ஸு, அதே மாதிரி மகாபெரிவாளோட புக்ஸு, மகாபெரிவாளோட இது தெய்வத்தின் குரல், மகாபெரிவாளோட புக்ஸ் எல்லாம் பரமாச்சாரியாலோட இது. அவரோட கலெக்ஷன் நிறைய இருக்கு. அவரோட புக்ஸ் இது எல்லாமே இருக்கும். இதுனா ராமகிருஷ்ண மட்டார் அவரோட பப்ளிகேஷனோட இது ஃபுல்லாக இருந்தாலும் அவங்களோட கலெக்ஷன்ஸ். அதே மாதிரி லிப்கோவோட பப்ளிகேஷன், அது வந்து சோஸ்திரங்கள் புக்கு எல்லாமே. சொர்ணபுரி ஸ்ரீதரன் லிப்கோடது கலெக்ஷன். இது வந்து ஓஷோவோட, ஜக்கி வாசுதேவோட அவளோட புக்ஸ் எல்லாம். ராகவேந்திர மகிமை மொத்தம் 12 வால்யூம் கிட்ட கொடுத்துருக்காங்க. ராகவேந்திர மகிமை 12. அதான் ஃபுல்லாக நிறைய கலெக்ஷன் கொடுத்துருவாங்க. இதில் எல்லாமே நீங்கள் அந்த ஒரு கலெக்ஷன்ஸோடது. அதாவது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆர்கிடெக்சர்னா கிளாஸ் நடத்துகிறால அவளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் சூப்பர். இதெல்லாம் வைத்திய புக்கு, அது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வைத்திய புக்கு, ஐயப்பனோட புக்ஸு. இது மேனேஜ்மெண்ட் புக்ஸ் எல்லாமே, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டோட மேனேஜ்மெண்ட் புக்ஸ். மாயாஜாலம், நெப்போலியன் ஹில்ஸ், அது மாதிரி மிக்சிங் ஐட்டம். இது வைஷ்ணவா புக்ஸ், வைஷ்ணவ வைஷ்ணவ 4000 அந்த மாதிரி இதுவும் வைஷ்ணவாவோட புக்ஸ் தான். இது வந்து சந்தேக நிவாரணின்னு சொல்லிட்டு ராஜகோபால கணபாடிகளோட கொஸ்டின் ஆன்சர். இப்போ ஆன்மீகத்தில் என்னென்ன கொஸ்டின்கள் இருக்கோ அதில் ஆன்சர் வந்து சொல்யூஷன் இருக்குது. சந்தேக நிவாரணி இது வந்து 12 வால்யூம் 9 வால்யூம் கொடுத்துருக்கா. இது சுரபி பப்ளிகேஷன். ஒவ்வொரு என்னென்ன ஹோமங்கள் இருக்குது, அந்த ஹோமங்களுடைய என்னென்ன பலன், அதோடைய இதெல்லாம் எல்லா ஹோமங்களும் இருக்குது. கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், அந்த மாதிரி. இது வந்து எந்திர தந்திர மந்திரங்கள் அவங்களுடைய இது எல்லாமே வச்சிருக்கீங்க. எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கு. மலையாள லாங்குவேஜ். இது வந்து கன்னடா லாங்குவேஜ். கன்னடா லாங்குவேஜ். அதே மாதிரி திருவாடு ஆதீனமோட புக்ஸ் எல்லாம் மகாகாளி, மகாபைரவர், முருகர், பிச்சாண்டர், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய. இப்போ அந்த சிற்பங்கள் சொன்னல அதோடைய இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக. ஸ்ரீவித்யா புக்ஸ். இது வந்து கோயிலோட புக்ஸ் எல்லாமே, டெம்பிள்ஸோட புக்ஸ். எங்கெங்கே க்ஷேத்திரங்கள், எங்கெங்கே மகிமைகள், அதோடைய இதை எல்லாமே 108 திவ்யதேச வரலாறு, நரசிம்மர வரலாறு, அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய இது. இது வந்து கிரந்த ஆகம சாஸ்திரங்களோட புக்கு, ஆகமங்களோட என்சிக்கக்கூடியது. அதுவே கிரந்த புக்கும் இருக்குது நம்மக்கிட்ட. கிரந்த புக்னா கிரந்தன்னா கல்வெட்டுலேருந்து அந்த காலத்து எழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த எழுத்து தான் வந்தது. அதுலேருந்து தான் சம்ஸ்கிருதம் வந்தது. சம்ஸ்கிருதத்துக்கு அப்புறம் தமிழில் வந்தது. தமிழில் வந்ததுக்கப்புறம் இது. இது ஜென்ரலாக எல்லாத்தோட ஐயப்பனோட புக்ஸ் எல்லாமே இருக்குது. ஐயப்பனோட கலெக்ஷன்ஸ் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. கன்னடா, இங்கிலீஷு, தெலுங்கு, மலையாளம், எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. இது வந்து பாரதியார் கவிதைகள் இதெல்லாம் இருக்குது. இது பாரதியார் கவிதைகள், திருக்குறள், திருமூல, திருமந்திரம், இலக்கணம் மற்றும் இலக்கியங்களோட. இது தேவாரங்களுடைய ஃபுல் கம்ப்ளீட் ஆஃப் கலெக்ஷன்ஸ். தேவாரங்கள். இது வந்து சித்தர்களுடைய பாடல்கள், சித்தர்களுடைய சித்தர்கள் பாடல்கள். சித்தர்கள் இது ஜெனரலா? இது ஜெனரல். இது தமிழ் லிட்ரேச்சர் தான் ஒவ்வொன்றும் ஒரு இதை வச்சிருக்கேன். இது சித்தர்களுடைய இது. இது வந்து உங்களுக்கு கந்த புராணம், எல்லா புராணங்களோட இது.
மொத்தம் 18 புராணங்கள் இருக்குது. அந்த புராணங்களில் ஒவ்வொரு புராணங்களும் கந்த புராணம், விநாயகர் புராணம், மச்ச புராணம், குரும புராணம், அந்த மாதிரி புராணங்களுடைய இது. அதுமாதிரி கீதா பிரஸோட புக்ஸு கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. கருட புராணம் விஷ்ணு இது வந்து மகாபாரதத்தோட கலெக்ஷன், பாகவத கலெக்ஷன் மொத்தத்தில் இங்கே புத்தக கலெக்ஷன் எல்லாமே இருக்குங்க. ஜோதிடமாக இருக்கட்டும், வைத்திய புத்தகமாக இருக்கட்டும், ஆன்மீக புத்தகமாக இருக்கட்டும், காவிய புத்தகமாக இருக்கட்டும், சித்தர்கள் புத்தகம், சரித்திர நாவல்கள்னு சொல்லிட்டு எல்லா விதமான புத்தகங்களும் இங்கே இருக்குங்க. மகா பெரியவா, அதே மாதிரி நம்ம பூஜை செய்யும்போது என்னென்ன ஸ்லோகம் சொல்லுவோமோ அந்த ஸ்லோக புத்தகம் இருக்குது. அப்புறம் கல்வெட்டுகள்னு சொல்லிட்டு அதுக்கு புத்தகம் இருக்குது, ஆர்கிடெக்டுக்கு புத்தகம் இருக்குது. மொத்தத்தில் எல்லாத்துக்குமான நமக்கு தேவையான அத்தனை புத்தகமும் இங்கே இருக்குது. அப்புறம் சலங்கை கட்டி ஆடுவாங்க அது, அப்புறம் பஜனைக்கு வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே கூட இந்த ஷாப்பில் இருக்குங்க. பூஜைக்கு தேவையான பொருட்கள்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே இருக்குங்க. இங்கே இல்லாத ஐட்டமே இல்லைன்னு சொல்லலாம். புத்தகங்கள் எக்கச்சக்கமாக இருக்குங்க. சுவாமி வஸ்திரங்கள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் முடிச்சிட்டேன். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்தீங்கன்னா இங்கே வந்து பூஜைக்கு தேவையான, அதாவது குங்குமம், அதாவது மீனாட்சி குங்குமம்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் அது வந்து வாசனை குங்குமம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தாழம்பூ குங்குமம். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க பொருட்கள் எல்லாமே தரமான பொருட்களை மட்டும்தாங்க இங்கே வைப்பாங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ளே நுழையும் போதே ஒரு ரம்யமான ஒரு வாசனை தான். ஏன்னா ஊதுவத்தி, அதான் அந்த ஊதுவத்தி ஸ்மெல்லு, அப்புறம் பூஜை சாமான்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. கற்பூரம், நெய், தீபம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு வந்து உபயோகமான ஒரு இதுதான். சுவாமி வஸ்திரங்கள் எல்லாமே கூட இங்கே வச்சுருக்காங்க. சுவாமிக்கு நம்ம அழகாக ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான சில மளிகை பொருட்களும் இங்கே இருக்குங்க. ஸோ தேன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களும் தரமாக இருக்குது, விலை மலிவாகவும் கிடைக்குதுங்க. ஸோ இந்த கிரி ட்ரேடிங் ரொம்ப வருஷம் இருக்கிறது பாரம்பரியமான ஒரு ஷாப்பு. ஸோ நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஏதாவது கிரி ட்ரேடிங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயும் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பள்ளிக்கரணையில் இருக்க கிரி ட்ரேடிங் ஏஜென்சிக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ விநாயகர் நிறைய சிலைகள் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், பெல் எல்லாமே கூட இருக்குது, மணியெல்லாம் இருக்குது. இதெல்லாமே இங்கே இருக்க பொருட்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் விநாயகர் வாங்கினோன்னா நீங்கள் இங்கே வந்தே வாங்கிக்கலாம். ஏன்னா விநாயகர் சிலைகள் இங்கே நிறையவே வச்சுருக்காங்க. இன்னுமே நான் எடுத்து போடுறது இல்லாமல் இன்னுமே கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வாங்கினோன்னா நீங்கள் கிரி ட்ரேடிங்ஸில் போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நிறைய விநாயகர் இருக்குது. நீங்கள் வந்து களிமண் விநாயகர் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பித்தளையில், பிராஸில் இந்த மாதிரி ஐட்டம், மார்பிள் டஸ்ட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி கொழுக்கட்டை மாவு வாங்கணும், நான் கூட கொழுக்கட்டை செய்யணும், அதுக்கான மாவும் வச்சுருக்காங்க. அப்புறம் பிள்ளையாருக்கு போடுற அந்த தலைப்பாகை அதெல்லாமே கூட இங்கே இருக்குங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. அதே மாதிரி இது பாருங்கள், குங்குமச்சிமிழ் குட்டி குட்டியாக நீங்கள் கொடுக்கணுன்னா, நவராத்திரி கொடுக்கணுன்னா கூட இங்கே வந்து நீங்கள் இது பண்ணலாம். ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு இடமா போய் அலையணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா 4 ஃப்ளோரில் நீங்கள் எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஓகே, நான் இன்னொரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.